வணக்கம். இது நியூஸ் ஃபர்ஸ்ட் பிரைம் டைம் சன்ரைஸ். அனைவருக்கும் இனிய காலை வணக்கங்கள். நீங்கள் இணைந்து கொள்வது பிரைம் டைம் சன்ரைஸ் காலை நேர பிரதான செய்திகளுடன். இன்று ஜூன் மாதம் 20ஆம் தேதி வெள்ளிக்கிழமை. மலர்ந்திருக்கும் இந்த நாள் அனைவருக்கும் மகிழ்ச்சி பொங்கும் நாளாக அமைய வேண்டும் என்று நியூஸ் ஃபர்ஸ்டின் சார்பாக எமது வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கின்றோம். இன்றைய காலை நேர பிரதான செய்திகளில் முதலில் தலைப்புச் செய்திகள். இன்றிரவு 48 மணித்தியாலங்களுக்கு கொழும்பின் பல பகுதிகளில் நீர்வெட்டு. அளுத்கம மற்றும் பேருவளை பிரதேச பாடசாலைகள் இன்று மூடப்பட உள்ளன. அடுத்த வாரம் பாடசாலைகளை மீள திறக்க முடியும் என களுத்துறை கல்வி பணிப்பாளர் நம்பிக்கை. மரக்கறிகளின் விலைகள் உயர்வு. ஈராக்கிற்கு 300 ராணுவ ஆலோசகர்களை அனுப்புவதாக அமெரிக்க ஜனாதிபதி தெரிவிப்பு. அளுத்கம மற்றும் பேருவளை பிரதேசங்களில் ஏற்பட்ட அமைதியின்மையால் மூடப்பட்ட பாடசாலைகளை அடுத்த வாரம் மீள திறக்க முடியும் என களுத்துறை கல்வி பணிப்பாளர் OMBP முதலிக்கே தெரிவிக்கின்றார். பிரதேசத்தில் பாதுகாப்பு உறுதி செய்யப்பட்ட பின்னர் பாடசாலைகளை திறப்பதற்கு நடவடிக்கை எடுப்பதாக அவர் சுட்டிக்காட்டுகின்றார். போலீஸ் மா அதிபருடன் கலந்துரையாடி பிரதேசத்தின் பாதுகாப்பை உறுதிப்படுத்தியதன் பின்னர் பாடசாலைகளை மீள திறக்குமாறு பிரதம செயலாளர் ஆலோசனை வழங்கியுள்ளதாக களுத்துறை கல்வி பணிப்பாளர் கூறுகின்றார். பிரதேசத்தில் உள்ள பாடசாலைகளின் அதிபர்களுடனும் கலந்துரையாடி அடுத்த வாரமளவில் பாடசாலைகளை திறக்க நடவடிக்கை எடுப்பதாக கல்வி பணிப்பாளர் OMBP முதலிக்கே குறிப்பிடுகின்றார். இதேவேளை அளுத்கம மற்றும் பேருவளை பிரதேசங்களில் ஏற்பட்ட அமைதியின்மை காரணமாக மூடப்பட்ட பாடசாலைகள் இன்றைய தினமும் மூடப்பட்டிருக்கும் என மேல் மாகாண சபை தெரிவித்துள்ளது. கொழும்பின் அநேகமான பகுதிகளில் இன்று முதல் எதிர்வரும் 22ஆம் தேதி வரை 48 மணித்தியால நீர்வெட்டு அமுல்படுத்தப்படவுள்ளதாக தேசிய நீர் வளங்கள் வடிகாலமைப்பு சபை அறிவித்துள்ளது. நீர்க்குழாய் பொருத்தும் பணிகள் முன்னெடுக்கப்படவுள்ளமையே இதற்கு காரணமாகும். இதற்கமைய இன்று இரவு 10 மணி முதல் 22ஆம் தேதி இரவு 10 மணி வரை இந்த நீர்வெட்டு அமலில் இருக்கும் என சபை விடுத்துள்ள அறிக்கையில் குறிப்பிடப்பட்டுள்ளது. தெஹிவலை கல்கிசி மாநகர சபை பிரதேசம், சொய்சாபுர, முல்லேரியா வடக்கு பிரதேசம், பத்திரமுல்லை பெலவத்தை பிரதேசம் ஆகிய இடங்களில் இந்த நீர்வெட்டு அமுல்படுத்தப்பட உள்ளது. இதனைத் தவிர கொழும்பு 4, கொழும்பு 5 மற்றும் கொழும்பு 6 ஆகிய பகுதிகளிலும் 48 மணித்தியால நீர்வெட்டு அமுல்படுத்தப்படும் என தேசிய நீர் வளங்கள் வடிகாலமைப்பு சபை தெரிவித்துள்ளது. கொழும்பு 3 மற்றும் கொழும்பு 7 ஆகிய பகுதிகளுக்கு குறைந்த அழுத்தத்துடன் நீர் விநியோகம் மேற்கொள்ளப்பட உள்ளதாக அறிவிக்கப்பட்டுள்ளது. பத்திரமுல்லை பொல்துவ பகுதியில் புதிய பாலம் அமைக்கப்படுகின்ற இடத்தில் பொருத்தப்பட்டுள்ள நீர் குழாயை அம்பத்தலையிலிருந்து தெஹிவலைக்கு நீர் விநியோகிக்கப்படும் பிரதான நீர் குழாயுடன் இணைக்கும் பணிகள் காரணமாக இந்த நீர்வெட்டு அமுல்படுத்தப்பட உள்ளதாக நீர்வளங்கள் வடிகாலமைப்பு சபை மேலும் குறிப்பிட்டுள்ளது. மேல் மாகாணத்தில் டெங்கு நுளம்புகளை அளிக்கும் 3 நாள் திட்டம் இன்று முதல் ஆரம்பிக்கப்பட உள்ளதாக சுகாதார அமைச்சு தெரிவிக்கின்றது. இதன் மூலம் நுளம்பு பெருக்கம் அதிகமாக காணப்படும் இடங்கள் குறித்து அதிக கவனம் செலுத்தப்பட உள்ளதாக அமைச்சின் தொற்றுநோய் ஆய்வு பிரிப்பின் பணிப்பாளர் டாக்டர் பபா பலிகவடன தெரிவிக்கின்றார். இந்த 3 நாள் திட்டத்தின் கீழ் பாடசாலைகளில் பல்வேறு நடவடிக்கைகள் முன்னெடுக்கப்பட உள்ளதுடன் இன்றைய தினம் பாடசாலை சூழல் தொடர்பில் கவனம் செலுத்தப்பட உள்ளதாக சுகாதார அமைச்சு குறிப்பிடுகின்றது. அத்துடன் அரசு மற்றும் தனியார் நிறுவனங்கள் தொடர்பிலும் அதிக கவனம் செலுத்தி நுளம்பு பெருகக்கூடிய இடங்களை சுத்தப்படுத்துவதற்கு நடவடிக்கை எடுப்பதாக அமைச்சின் தொற்றுநோய் ஆய்வு பிரிவின் பணிப்பாளர் தெரிவிக்கின்றார். சுகாதார அமைச்சு, பாதுகாப்பு பிரிவுகள், போலீசார் மற்றும் அரசு உத்தியோகத்தர்களின் பங்களிப்புடன் இந்த 3 நாள் திட்டம் முன்னெடுக்கப்பட உள்ளது. இதில் அரசு நிறுவனங்களை பிரதிநிதித்துவப்படுத்தி 2000க்கும் அதிகமானவர்கள் பங்கேற்க உள்ளதாகவும் வீடு வீடாக சென்று நுளம்பு பெருக்கம் தொடர்பில் மக்களை தெளிவூட்ட உள்ளதுடன் அரசு நிறுவனங்களுடன் தொடர்புபட்ட விசேட திட்டம் ஒன்றையும் செயற்படுத்த உள்ளதாக சுகாதார அமைச்சின் தொற்றுநோய் ஆய்வு பிரிவின் பணிப்பாளர் மேலும் குறிப்பிட்டுள்ளார். தற்போது மரக்கறிகளின் விலைகள் அதிகரித்துள்ளதாக வர்த்தகர்கள் தெரிவிக்கின்றனர். வெள்ளரிக்காய் மற்றும் முள்ளங்கியை தவிர ஏனைய அனைத்து மரக்கறிகளிலும் விலைகள் உயர்வடைந்துள்ளதாக தம்புள்ளை பொருளாதார மத்திய நிலையத்தின் வர்த்தகர்கள் சுட்டிக்காட்டுகின்றனர்.
ஏப்ரல் மாதத்தின் இறுதி 2 வாரங்கள் மற்றும் மே மாதத்தின் முதல் வாரத்தில் பெய்த கடும் மழை காரணமாக மரக்கறி செய்கை பாதிக்கப்பட்டமையே விலைகள் அதிகரித்தமைக்கான முக்கிய காரணம் என ஹெக்டர் கொப்பேகடுவ விவசாய ஆய்வு மற்றும் பயிற்சி நிறுவனம் குறிப்பிடுகின்றது. தற்போது 1 கிலோகிராம் பூஞ்சி 100 ரூபாய் தொடக்கம் 104 ரூபாய் வரையும், கேரட் 161 ரூபாய் தொடக்கம் 180 ரூபாய் வரையும், தக்காளி 130 ரூபாய் தொடக்கம் 150 ரூபாய் வரையும், கரிமிளகாய் 160 ரூபாய் தொடக்கம் 170 ரூபாய் வரையும், 1 கிலோகிராம் பச்சை மிளகாய் 350 ரூபாயாகவும் அதிகரித்து காணப்படுவதாக நிறுவனம் சுட்டிக்காட்டுகின்றது. அத்துடன் லீக்ஸ், கோவா, எலுமிச்சி, அவரை மற்றும் சாம்பல் வாழை போன்ற மரக்கறி வகைகளின் விலைகளும் உயர்ந்து காணப்படுகின்றன. எவ்வாறாயினும் எதிர்வரும் 2 மாதங்களுக்குள் மரக்கறிகளின் விலை வீழ்ச்சியடையக்கூடும் எனவும் ஹெக்டர் கொப்பேகடுவ விவசாய ஆய்வு மற்றும் பயிற்சி நிறுவனம் நம்பிக்கை தெரிவித்துள்ளது. இன்றைய வானிலை தொடர்பான தகவல்களை அறிந்து கொள்வதற்காக வளிமண்டலவியல் திணைக்களத்தின் வானிலை அதிகாரி கே சூரியகுமாருடன் நேரடியாக நாம் தொடர்பினை ஏற்படுத்தியுள்ளோம். வணக்கம். வணக்கம். நாட்டிலும் நாட்டை சூழவுள்ள ஆழ்கடல் பிரதேசங்களிலும் தென்மேற்கு பருவப்பெயர்ச்சி காற்றானது பலங்கொண்டு வீசும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. முக்கியமாக மத்திய மலைப்பிரதேச மேற்கு சரிவுகளில் இந்த காற்று காணப்படும். மத்திய சப்ரகமுவ மேற்கு மாகாணங்களின் சில பகுதிகளிலும் காலி மாத்தறை மாவட்டத்தின் சில பகுதிகளிலும் மழை காணப்படும். இந்த மழையானது சில சந்தர்ப்பங்களில் பின்னர் வட மேற்கு மாகாணங்களுக்கும் பரவக்கூடும். கடல் பிராந்தியங்களை பொறுத்தவரையில் இலங்கை தீவை சுற்றியுள்ள ஆழ்கடல் பிரதேசங்களிலும் இந்த தென்மேற்கு பருவப்பெயர்ச்சி காற்று காணப்படும். புத்தளம் முதல் கொழும்பு காலியூடான பொத்துவில் வரையான ஆழ்கடல் பிரதேசங்களில் மழை அல்லது இடியுடன் கூடிய மழை காணப்படும். கடல் பிராந்தியங்களில் காற்றின் வேகமானது மணித்தாளத்துக்கு 30 கிலோமீட்டர் முதல் 40 கிலோமீட்டர் வரையான வேகத்தில் தென்மேற்கு திசையிலிருந்து காற்று வீசும். இந்த காற்றின் வேகமானது சில சந்தர்ப்பங்களில் மணித்தாளத்துக்கு 50 கிலோமீட்டர் முதல் 60 கிலோமீட்டர் வரை அதிகரித்து வீசலாம். மன்னார் முதல் கொழும்பு காலியூடான புத்தளம் வரையான ஆழ்கடல் பிரதேசங்களில் காற்றின் வேகமானது சில சந்தர்ப்பங்களில் மணித்தாளத்துக்கு 70 கிலோமீட்டர் முதல் 80 கிலோமீட்டர் வரை அதிகரித்து வீசுவதன் காரணத்தினால் இந்த பிரதேசங்கள் சற்று கொந்தளிப்பாக காணப்படுவதென்றது. எனவே மீனவர் சமூகம் மற்றும் கடல்சார் தொழிலாளர்கள் தமது கடல் நடவடிக்கையின் போது அவதானம் செலுத்துமாறும் கேட்டுக் கொள்ளப்படுகின்றார்கள். ஜனசத்த முன்னணியின் தலைவர் பத்ரமுல்லே சீலரத்ன தேரர் கண்டி பிலிமத்தலாவில் நேற்று நடைபெற்ற கூட்டம் ஒன்றில் கலந்து கொண்டு உரையாற்றினார். நாட்டின் எல்லா பகுதிகளிலும் இன்று அமைச்சர்கள் காணப்படுகின்றார்கள். அதிகளவான அமைச்சர்கள் இருக்கின்றனர். இந்த அமைச்சர்களூடாக ஏதேனும் நடவடிக்கை நாட்டிற்குள் இடம்பெற்றுள்ளனவா? நிறைவேற்ற அதிகாரம் கொண்டவருக்கே அமைச்சர்களின் அனைத்து நடவடிக்கைகளையும் முன்னெடுக்க வேண்டியுள்ளது. பாதனிய அனுராதபுரம் வீதியில் இடம்பெற்ற விபத்தில் பாடசாலை மாணவி ஒருவர் உயிரிழந்துள்ளார். மேலதிக வகுப்புக்கு சென்று சைக்கிளில் வீடு திரும்பிக் கொண்டிருந்த சந்தர்ப்பத்தில் பஸ்ஸுடன் மாணவி மோதியுள்ளதாக போலீசார் தெரிவித்துள்ளனர். விபத்தில் பலத்த காயமடைந்த மாணவி மகவ மாவட்ட வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்ட பின்னர் உயிரிழந்துள்ளார். 6ஆம் ஆண்டில் கல்வி கற்கும் மாணவி ஒருவர் இந்த விபத்தில் உயிரிழந்துள்ளார். விபத்து தொடர்பில் பஸ்ஸின் சாரதி கைது செய்யப்பட்டுள்ளதுடன் பஸ்ஸையும் போலீசார் கைப்பற்றியுள்ளனர். உலகக்கிண்ண கால்பந்தாட்ட தொடரில் நேற்று நடைபெற்ற போட்டியொன்றில் கொலம்பிய நாட்டு அணி வெற்றி பெற்றது. ஐவரி கோஸ்ட் அணியுடனான இந்த போட்டியில் 2-1 என்ற கோல் கணக்கில் கொலம்பிய நாட்டு அணி வெற்றியீட்டியது. இதன் மூலம் கொலம்பிய அணி இந்த உலகக்கிண்ண தொடரில் 2 வெற்றிகளை பதிவு செய்து சி பிரிவில் 6 புள்ளிகளுடன் முதலிடம் வகிக்கின்றது.